දැනට දිවයින ආසන්න தற்போது நாட்டை அண்மித்த தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதியில் விரிவடைந்துள்ள தாளமுக்க மண்டலம் தற்போது வலுவிழந்து வருகிறது. இதற்கு பிரதான காரணம் நாட்டை சூழ தற்போது உள்ள வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி அதிகரித்து வருவதாகும். இந்த வடகிழக்கு பருவப்பெயர்ச்சியின் போது காற்றானது இந்திய தரைப்பகுதியை நோக்கி வீசுகிறது. அதன் காரணமாகவே இந்த தாளமுக்க மண்டலம் வலுவிழந்து வருகிறது. ஆனால் இந்த மண்டலம் கிழக்கு கரையை அண்மித்த ஆழ்கடலில் நிலை கொண்டுள்ளது. அந்த ஆழ்கடல் பகுதியில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். அந்த கடல் பகுதி கொந்தளிப்பாகவும் இருக்கலாம். விசேடமாக காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்மித்த ஆழ்கடல் மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்றொழிலில் ஈடுபடுகின்றவர்கள் இது குறித்து முக்கிய கவனம் செலுத்துங்கள். இந்த தாளமுக்க மண்டலத்தின் மறைமுக தாக்கத்தினால் நாட்டின் தரைப்பகுதிகளில் விசேடமாக வடக்கு, வடமேல், வடமத்திய ஆகிய மாகாணங்களில் நாளை முதல் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது. දිස්ත්‍රික්කවල සන්ධ්‍යා කාලේ හෝ රාත්‍රී කාලේ වැසි හෝ ගිගුරු සහිත වැස්තත්යන් තමා නිර්මාණය